ஹலோ காய்ஸ், வெல்கம். டிசிஎஸ் ஹேக் குவிஸ்ட் சீசன் 9 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இப்போ விரிவாக பார்ப்போம். இதோட எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்ட்ரீமில் உள்ளவங்களும் கலந்துக்கலாம். பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, இன்ஜினியரிங், அது மாதிரிக்கு எல்லா ஸ்ட்ரீமில் உள்ளவங்களும் கலந்துக்கலாம். இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சிடிடிடி ஐடி கேட்கும். அதை நீங்கள் பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க. அது இருந்தால் தான் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு வந்து எடுத்துப்பாங்க. ரவுண்டு 1 வந்து பிகினர் லெவல் சேலஞ்ச், இன்டர்மீடியட் லெவல் சேலஞ்ச், எக்ஸ்பர்ட் லெவல் சேலஞ்ச், அது 3 லெவல் இருக்கும். அதுலேருந்து கேட்பாங்க. நம்ம சிடிஎஃப் ஃப்ளாக் வந்து கண்டுபிடிச்சி அதோட ஃப்ளாக் வந்து சப்மிட் பண்ணி அதுலேருந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரிக்கு இருக்கும். இது ஒரு இண்டிவிஜுவல் ரவுண்டு தான். இது இது ரவுண்டு டீமும் டிசிஎஸ் டீம் வந்து ஒரு ஆன்லைன் விர்ச்சுவலில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் என்னென்ன கேட்பாங்கன்னா, சிஸ்டம் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அப்புறம் பெனிட்ரேஷன் டெஸ்டிங், வெப் அப்ளிகேஷன், மொபைல் செக்யூரிட்டி, டிஜிட்டல் ஃபாரன்சிக், த்ரெட் ஹண்டிங், இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ், சோர்ஸ் கோட் அனலைஸ், அது மாதிரிக்கு அதுலேருந்து கேட்பாங்க. என்னென்ன டொமைன்ஸ்லேருந்து கேட்பாங்கன்னா, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, நெட்ஒர்க் செக்யூரிட்டி, ஜாவா, J2EE, PHP, பைத்தான், கோ, அப்புறம் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அப்புறம் எத்திக்கல் ஹேக்கிங், டிஜிட்டல் ஃபாரன்சிக், த்ரெட் ஹண்டிங், மேல்வேர் அனலைஸ், ரிவர்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன், அது மாதிரிக்கு கொஞ்சம் தேவை. அதுலேருந்து கொஞ்சம் கேள்வி கேட்பாங்க. இதுலேருந்து கொஞ்சம் படித்து வச்சுக்கிட்டால் உங்களுக்கு வந்து சிடிஎஃப் வந்து சேலஞ்ச் வந்து சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் ப்ரைஸ், அவார்டு, ரிவார்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. டாப் 10 பார்ட்டிசிபென்ட் வந்து ரவுண்ட் 2 வந்து எலிஜிபிள் பண்ணுவாங்க. அவார்டு செரிமனி வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டோட்டல் ப்ரைஸ் வந்து 5 lakh ஒர்த்துன்னு சொல்லியிருக்காங்க டாப் பெர்ஃபார்மன்ஸுக்கு. டாப் 10 வரவங்களுக்கு கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கிடைக்கும். இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த டிசிஎஸ் ஹேக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.